வணக்கம் நண்பர்களே. மதுரை போடி ரயில் பாதையில் எலக்ட்ரிஃபிகேஷன் பணிகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில இடங்களில் மின்கம்பங்கள் நடும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை லைவாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கோம். ஆண்டிப்பட்டி டு கணவாய் இந்த ரயில்வே பாதையில் இப்போ மின்கம்பங்கள் எல்லாமே ஊண்டிட்டாங்க. மின் வயர்கள் இன்னும் பொருத்த வேண்டியது தான் பாக்கி. ரயில் நிலையங்கள் தவிர மற்ற இடங்களில் இருக்கிற ரயில் பாதைகளில் மின்மயமாக்கல் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்துக்கு உள்ள மின்கம்பங்கள் இன்னும் ஊண்டப்படலை. அதற்கான குழி மட்டும் இப்போது தோண்டியிருக்காங்க. அடுத்ததாக தேனி ரயில் நிலையத்தில் எலக்ட்ரிஃபிகேஷன் பணிகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். கடந்த வாரம் தேனி ரயில் நிலையத்தில் மின்மயமாக்கல் பணிகளுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக நியூஸில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நானும் வந்தேன். பட் ஆனால் இங்கே அந்தளவுக்கு எந்த பணிகளும் நடக்கலை. அதாவது மின்கம்பங்கள் நடுவதற்கான குழிகள் மட்டும் தோண்டியிருக்காங்க. இன்னும் எந்த கம்பங்களும் நடப்படவில்லை. இங்கே இருந்து போடி வரைக்கும் மின்மயமாக்கல் பணிகள் இன்னும் பெருசாக ஆரம்பிக்கலை. இப்போதைக்கு மதுரை உசிலம்பட்டியில் ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக உசிலம்பட்டி டு தேனி வரைக்கும் ஓரளவுக்கு வேலைகள் நல்லா சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று தேனி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பகுதிகளில் மின்மயமாக்கல் பணி சம்மந்தமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது மின் கம்பங்களை கொண்டு அந்த குழிகளுக்குள்ளே இறக்கி நிப்பாட்டி வைக்கிறாங்க. மதுரையிலேருந்து தான் வருது வண்டி. நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும். அந்த வேறு போஸ்ட் எடுத்து போஸ்ட் வைக்கலையா? அடுத்ததாக பல இடங்களில் மின்மயமாக்கல் பணிகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வேரியஸ் லொக்கேஷன்லையும் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.